சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்திருக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸை ரஜினிகாந்த் முடித்து விட்டாராம். மேலும் தலைவர் 173 தர்மன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிற படத்தில் தற்போது இணைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் இந்த படத்தை சுந்தர்சி எடுப்பதாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து சுந்தர்சி விலக இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுப்பதாக இருந்துச்சு. மேலும் சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையும் ரஜினிக்கு பிடிக்காமல் போனதுனால இப்போ அஸ்வந்த் மாரிமுத்துவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கமல்ஹாசன் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ டைட்டில் லுக்கோட அஃபிஷியலாக சமீபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. காரணம், நான் எதை பேசினாலும் பிரச்சனை தான், எப்போ பேசினாலும் பிரச்சனை தான், பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து சிம்ரன் இந்த படத்தில் நடிப்பது குறித்து ஒரு சின்ன ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. மேலும் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்தும் சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது முதற்கட்ட படப்பிடிப்பு இப்போ ஆரம்பித்து போய் கொண்டிருக்கு. மேலும் இந்த முதற்கட்ட படப்பிடிப்பில் ஃபஸ்ட்டு சாங் தான் ஷூட் பண்ணிட்டுறாங்களாம். அந்த சாங்கில் சிம்ரனும் ரஜினியும் சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி சாங் ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். ஓஜி இஸ் பேக் என சொல்லும் விதமாக சிம்ரன் மீண்டும் தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாங்க. 30 வருடங்களாக திரைப்படங்களில் நடித்து வரும் சிம்ரன் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் நடிச்சிருக்காங்க. இப்போது கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்மன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கும் இந்த படத்தில் ராஷி கண்ணா, யோகி பாபு உள்ளிட்டோர் பலர் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் நடிப்பது பற்றி சிம்ரன் கூறும்போது, சில கனவுகள் நனவாக சரியான நேரம் அமைய வேண்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பது என் நீண்ட நாள் கனவுல ஒன்று. அது பேட்ட படத்தில் நிறைவேறியது. இப்போது தர்மன் படத்திலேயும் முக்கியத்துவம் நிறைந்த கதாபாத்திரத்தில் அவருடன் மீண்டும் நடிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் திரைப்பயணம் முழுவதும் எனக்கு மாறாத அன்பையும் ஆதரவையும் வாங்கி வரும் என் ரசிகர்களுக்கு நன்றி. கேளுங்கள், நம்புங்கள், இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினைக்காத விதத்தில் பதிலளிக்கும் என்பதில் எனக்கு எப்போதும் நம்பிக்கை உண்டு. நன்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனதோடு இந்த அழகான புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப இளமையாக இருக்கார். இந்த சாங்கை இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய திரைப்பயணத்திலேயே ரஜினி மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு ஸ்டைலாக இருக்கார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.